வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ வெக்கேஷனல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுட்டாங்க. இந்த நேரத்தை நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிங்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்கோம். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 இந்த கோர்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில் நுணுக்கங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் ட்ரைனிங் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். இப்போ ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம எலக்ட்ரானிக்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நமக்கு சில டூல்ஸ் எல்லாம் தேவை. அதுதான் இப்போ வீடியோ. டூல்ஸ் என்னென்ன தேவை, என்ன ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போது நான் பார்க்குறல ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் ஒரு ஒர்க் பெஞ்ச். இது ஒரு ஒர்க் பெஞ்ச். இது ஒரு ஏற்கனவே பற்றி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். பட் இந்த ஒர்க் பெஞ்ச் மூலியமாக இதில் நீங்கள் காம்பவுண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணலாம், ப்ளோயர் பண்ணலாம், ஹாட் ஏர் ப்ளோ பண்ணி கூட நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். இந்த மேட்டு நல்லாயிருக்கும். இந்த மேட்டில் சில கம்பார்ட்மெண்ட்லாம் இருக்கனால பொருளெல்லாம் கீப்பப் பண்ண முடியும். இதனுடைய விலை 650 ரூபா வரும். தேவையுள்ளவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது சர்வீஸ் மேட். ஓகே, இப்போது தென் அடுத்தபடியாக இது ஒரு பவர் சப்ளை. இந்த இடத்துல காமிச்சிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதான் ஒரு பவர் சப்ளை. இது 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை, இல்லை எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை இருந்தால் நம்ம பெரும்பாலான ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 350 ரூபா வரும். உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் இதில் வர அவுட்புட் வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், 12 வோல்ட். இதுக்காக இது ஒரு பவர் சப்ளை இருந்தால் நல்லது. நம்ம ஒரு பேட்ரி வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருப்போம், 9 வோல்ட் பேட்ரி. அதுக்கு பதிலாக 12 வோல்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சால்ட்ரிங் ஏன் தேவை. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அயன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சால்ட்ரிங் ஏன் இருக்கும். நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அயன் இது 250 ரூபா வரும். இந்த மாதிரி தென் இந்த மாதிரி ஒரு சால்ட்ரிங் ஏன் இருக்குது. நெட்சோனிக் அப்படிங்கிற கம்பெனியினுடைய இதை சால்ட்ரிங் ஏன் சம்வாட் குட் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோதான். நியர்லி 150 வரும். ஓகே, அப்போ இதெல்லாம் வேறு என்ன அயன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே இந்த 5 பிட் அயன். இது 5 பிட் அயன் வித் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோடு இருக்கும். இதோட விலை 450 ரூபா வரும். இதில் 5 பிட்டு இருக்கும். ஏற்கனவே ஒரு பிட்டு ஒன்று இருக்கும். மொத்தம் 6 பிட்டு இதில் வரும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு ஏசி இன்புட்னுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வரக்கூடிய ஹீட் எனர்ஜியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அயன் 60 வாட்ஸ் பவர். உங்களுக்கு 10 வாட்ஸ்லேருந்து 60 வாட்ஸ் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சம்வாட் பெஸ்ட்டு 450 என்னுடைய ப்ரைஸ் வரும். ஓகேவா? தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு டீசால்டர் பம்ப். நம்ம சால்டர் பண்ணுற எடுக்கும்போது அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டீசால் பம்ப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீசால் பம்ப் இருக்குது. ஓகேவா? இந்த டீசால் பம்ப் அப்ளிகேஷன் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த பம்ப் இருக்குது. இது 150 வரும். ஓகே, இன்னொரு நல்ல டீசால் பம்ப் இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி டீசால்டர் பம்ப் இருக்குது. இது 250 ரூபா வரும். ஸோ நம்ம சர்வீஸ் பண்ணும்போது டீசால்டரிங் ஒரு ப்ராசஸுக்கு இது கண்டிப்பாக இந்த பம்ப் தேவைப்படும். அடுத்தபடியாக அந்த எலக்ட்ரிக்கல் பம்ப். இது எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப். பாருங்கள், இது எலக்ட்ரிக்கல் டீசால்டர் பம்ப்பு. இது 475 ரூபா வரும். ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் பட்டு என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் அந்த டிப்பு ஹீட்டாக இருக்கிறதுனால வேகமாக ஒரு ஐசியை நான் போர்ட்லேருந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி. ஓகே ஓகே தென் இது லெட் இருக்கும். இது 250 கிராம் லெட் இருக்குது. இந்த மாதிரி 40 to 50 கிராம் லெட் இருக்குது. இது 125 வரும். இது 250 வரும். லெட்டு 22 kg, நல்ல குவாலிட்டி. ஓகே, இந்த சால்ட்ரிங் ப்ளக்ஸு பாருங்கள், இந்த மாதிரி ப்ளக்ஸ் இருக்குது. சால்ட்ரிங் ப்ளஸ் இருக்குது.
இது இல்லாமல் இந்த மாதிரி ப்ளக்ஸ் இருக்குது, லிக்விட் ப்ளக்ஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் எந்த ப்ளக்ஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது 25, இது 85 வரும். ரெண்டுமே தேவைப்படும் நம்ம சர்வீஸுக்கு. ஓகே. அடுத்தபடியாக ஒரு டீசல் விக், இது 25 ருபீஸ் வரும் டீசல் விக்கு. நான் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். பட் காஸ்ட் 25 நியர்லி வரும். ஓகே. நல்ல ஒரு கட்டர், இந்த கட்டர் இந்த மாதிரி கட்டர் இருக்கும். பை கம்பெனி 50 ருபீஸ் வரும் இந்த கட்டர். தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே. அப்புறம் தென் 2 டியூசர் இருக்குது. அந்த டியூசரில் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து ஷார்ப்பாக எட்ஜு, இன்னொன்று வந்து பெண்டு. இது 75 ருபீஸ் ஈச் வரும். கண்டிப்பாக டியூசர் வேணும். டியூசர் மூலிமா தான் நீங்கள் அசம்பிள் பண்ணுறது, டீசால் பண்ணுறதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. வெறும் கையில் எடுக்க வேண்டாம். இது தேவைப்படும். ஓகேவா. தென் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறது தேவையான பாருங்கள், இந்த மாதிரி பிசிபி இருக்குது, சில்வர் கோட்டட் பிசிபி இருக்குது. இதில் தான் நம்ம இந்த டிரான்சிஸ்டர், இந்த மாதிரி கெப்பாசிட்டர், டயோட் இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்டர் பண்ண போகிறோம் அல்லது டீசால்வ் பண்ண போகிறோம் இந்த மெட்டீரியல்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா. தென் இந்த சால்ட்ரிங் இதெல்லாம் போர்டு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்ட்ஸ், எல்லா போர்டுமே அவைலபிள் இருக்குது. லீனியர் ரைஸில் வர எல்லா போர்டு இருக்குது. கிளாஸ் டி போர்டில் 45 வெரைட்டி இருக்குது. ஓகேவா. எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர், ஹூக்அப் ஒயர், இதுவும் தேவைப்படும். அசம்பிளிங் பண்ணும்போது தேவைப்படும். இதில் 2 உங்களுக்கு சால்ட்ரிங் அண்ட் ஸ்டாண்ட் ஈச் 100 ருபீஸ் வரும். தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். இது இருக்கிறனால என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி சால்ட்ரிங் அண்ட் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி நம்ம அதில் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதனால் கிரிப்பாக இருக்கும். இதில் பாட்டமில் 2 ஹோல்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், போர்டில் ஃபிட் பண்ணிடலாம் நம்ம சர்வீஸ் டேபிளில். அதனால் ஷாக் ஆகாது, நல்லா பக்காவாக இருக்கும். ஓகேவா. தென் அடுத்தபடியாக நம்ம ஒரு நேரத்தில் ஒரு மல்டிமீட்டர், இது ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர். இதன் ப்ரைஸ் 450 வரும். ஆல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இதில் இருக்கும், கம்ப்ளீட்டாக இருக்கும். தென் இது ஒரு அனலாக் மல்டிமீட்டர். இந்த அனலாக் மல்டிமீட்டர் தேவைப்படும், உபயோகப்படுத்திட்டீங்கன்னா பெஸ்ட் மீட்டர் இதுதான். அப்போ நம்ம பிகினர்ஸ், நியூ கம்மர்ஸ், லேர்னர்ஸ் நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு தெரியும். இந்த எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் சரி, வியூவர்ஸும் சரி, ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் கிளாஸில் ஒரு G-Star கம்பெனியுடைய ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஒரு கார் செட், வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கார் செட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாமளே அசம்பிள் பண்ணவும் முடியும், அதுதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா. இதெல்லாம் இந்த மெட்டீரியல்ஸ். எல்லாத்துக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஹெட்லைட் இருக்கு இல்லையா, ஹெட்டில் வேர் பண்ணுற மாதிரி ஒன்று சூப்பராக இருக்கும். இது யாராக இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிற ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சர்க்யூட் போர்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு சர்க்யூட் போர்டு பிரிண்ட் அவுட் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. தென் அடுத்தபடியாக இன்னும் நுண்ணியமாக பார்க்கணும், மேக்னிஃபிகேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு மேக்னிஃபிகேஷன், அதாவது மைக்ரோஸ்கோப், டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். இதனுடைய காஸ்ட் வந்து 1250 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தென் இது ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப் வித் மானிட்டரோடு இருக்கும். இதில் மானிட்டர் இருக்காது, நம்மகிட்ட இருக்கிற ஃபோன் தான் யூஸ் பண்ணணும், மானிட்டரை யூஸ் பண்ணணும். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வித் மானிட்டரோடு இருக்கும். ஓகேங்களா. இது ரேட் வந்து 3000 ருபீஸ் வரும். ஓகேவா. ஸோ எல்லா அக்சசரிஸுமே எங்கிட்ட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வேறு என்னென்ன பொருள் ஏதாவது தேவைப்பட்டால் கூட எங்கிட்ட இருக்குது. எல்லாத்தையுமே டிஸ்பிளேயில் கொண்டு வர முடியல, காமிக்க முடியல. விலை கம்மியில் ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர் இருக்குது, எல்லோ கலரில் மல்டிமீட்டர் இருக்கும். அது நிறைய கம்பெனியை பொறுத்து அது ரேட்டு மாறும். ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா. விலை கம்மியில் இருக்கும். அதோடய ப்ரைஸ் அரௌண்ட் 200 ருபீஸ் வரும். 150 இருந்துச்சு. இப்போ அது வேறு வேறு கம்பெனி, அது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் சம்மந்தமாக ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணாலும் எல்லா மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. பேசிக் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன் ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறோன்னா, ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் ஒரு சர்வீஸ் அந்த நேச்சுரிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ராஜெக்ட் அவுட்புட் வரலினா என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன டெவலப் பண்ணலாம், யார்கிட்ட சந்தேகம் கேட்கலாங்கிறதுக்கு வரும். ஸோ ஸ்டடிங் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே, ஆன்லைனில் படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் டைமில் என்னோட என்னென்ன சந்தேகம் டவுட் இருக்கோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் நீங்கள் அப்கிரேட் ஆக முடியும். எலக்ட்ரானிக்ஸாக உலகம் எதிர்காலம் மறந்துடாதீங்க. ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வந்திருக்கு.
அதெல்லாம் சர்வீஸ் பண்ணணுன்னா வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. கண்டிப்பாக என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக வரணும். அதுக்கு தான் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இன்கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக யாராக இருந்தாலும் சரி ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா?